உறவுகளுக்கு வணக்கம். கிளிநொச்சி வட்டக்கச்சி ராமநாதபுரம் பகுதியில் 4 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணி அமைந்திருக்கிற இடத்துல இருந்து ராமநாதபுரம் மகா வித்தியாலயம் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலையும், அது தவிர ஒரு 500 மீட்டர் தூரத்துக்குள்ள கடைகள், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இடங்களும் காணப்படுது. 200 மீட்டர் தூரத்துல பிரதான வீதி காணப்படுது. அந்த வீதி பஸ் போக்குவரத்துடைய வீதியாகவும் காணப்படுது. மிக இலகுவாக எங்களுடைய போக்குவரத்துக்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணிக்குள்ள அப்படியே நான் உங்களுக்கு சைட் பகுதியை காண்பிக்கிறேன். முன்பகுதியிலிருந்து பாருங்க, நிலம் வெறுமையாக காணப்படுது. கன இடம் வெறுமையாக காணப்படுது. இதுல ஒரு பெரிய கஜு ஒன்று நிக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு 3-4 கமுகும் நிக்குது. இந்த காணியினுடைய சைட் பகுதி பின்பகுதி எல்லாம் முழுமையாக வெறுமையாக காணப்படுது. நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான மரங்களை நாட்டிக்கொள்ள முடியும். இப்ப நாங்கள் பின்பகுதிக்கு போய் பின்பகுதி காணியையும் பார்வையிட்டு அப்படியே சுற்றி பார்வையிட்டு இறுதியில வீட்டுக்குள்ளே சென்று வீட்டினுடைய அமைப்பை பார்வையிடுவோம். இந்த பகுதியில் நான் குறிப்பிட்டிருந்தது போல முழுமையாக வெறுமையாகத்தான் காணப்படுது. பாருங்க, நிறைய உறவுகள் ராமநாதபுரம் பகுதியில் காணி கேட்டிருந்தீர்கள். அது தவிர ராமநாதபுரம் பகுதியில் காணி தேடும் உறவுகளாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இது ஒரு நல்ல காணியாக இருக்கும் என்று நான் நம்புறேன். இந்த காணிக்கு 3 பக்கம் பாதை காணப்படுது. இலகுவாக இந்த காணியை நீங்கள் பிரித்தும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. சைட் பகுதியில் மலசல கூடம் காணப்படுது. ஆனால் திருத்து வேலைகள் அதுலேயும் காணப்படுது. பாருங்க, பூசி வேலைப்பாடுகள் ஒன்றுமே செய்யல. எஞ்சிய வேலைகளை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ நாங்கள் முன்பகுதிக்கு சென்று வீட்டையும் ஒரு வெட்டு கிணறும் இருக்குது, அதையும் பார்வையிடுவோம். இதுதான் இந்த காணிக்குள்ள அமைந்திருக்கிற வெட்டு கிணறு. இதுக்கு பக்கத்துல ஒரு தொட்டியும் கட்டியிருக்கணும். நல்ல வற்றாத நீரோட்டத்தை கொண்ட ஒரு கிணறாக இந்த கிணறு காணப்படுது. அருங்கோடைக்கும் இந்த கிணறு வற்றியதில்லை என்று கூறியிருக்கணும். நீங்கள் எவ்வளவும் இறைத்து பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் கட்டாம இருக்குது, வெட்டு கிணறாத்தான் காணப்படுது. பாருங்க, உங்களுடைய தோட்ட தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லாவிட்டால் நல்ல ஒரு குடிதண்ணி நிலையமாக இந்த நிலையம் காணப்படுது. நீங்கள் இந்த நிலையத்திலேயே கிணறு கட்ட விரும்பினால் கட்டி கொள்ளலாம். அல்லது இதுக்கு அருகாமையில் குழாய் கிணறும் அடித்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீட்டை உள்ளே சென்று பார்வையிடுவோம். முழுமையாக நாங்கள் உள்ளே சென்று வீட்டையும் பார்வையிட்டு இறுதியில் விலை தொடர்பான விவரத்தை பார்வையிடுவோம். வீடு முன்னுக்கே தூணெல்லாம் போட்டு சன்செட் வருங்க கட்டியிருக்கணும். நல்ல முறையில் கட்டப்பட்டிருக்குது. நீங்கள் பெயிண்ட் எல்லாம் அடித்து இதை திருத்து வேலை செய்து கொண்டீர்களா இருந்தால் உண்மையிலேயே நல்ல ஒரு வீடாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். இப்போ நாங்கள் உள்ளே சென்று உள் அமைப்புகளை பார்வையிடுவோம். முன்னுக்கு போட்டிக்கோ போடப்பட்டிருக்குது. நிலத்துக்கு சீமேந்து இழுத்திருக்கணும். பாருங்க, மேலே தகரம் பூட்டி இருக்கணும். நீங்கள் அதை சீட்டாக மாற்றி அமைத்து கொண்டால் அழகாக இருக்கும். இதெல்லாம் பாருங்க, தகரம் பயன்படுத்தி இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே அமைந்திருக்கிற ஹோல் பகுதியை நாங்கள் இப்பொழுது பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஓடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்க, முழுமையாக ஓடு. இந்த வீடு ஒரு திட்ட வீடாக காணப்படுறதுனால ஓடு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது தவிர 2 அறைகள் சமையல் அறை என்று காணப்படுது. அளவு திட்ட வீடாக காணப்படுது. நீங்கள் மேற்கொண்டு இந்த வீட்டையும் திருத்தி பயன்படுத்தி கொள்ள முடியும். அல்லாவிட்டால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீட்டையும் கட்டிக்கொள்ள முடியும். ஆனால் இதை திருத்தி எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் நிறைய உறவுகள் ஓரளவு மலிவான விலைக்கு காணி கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு மலிவான விலைக்கு காணி தேடும் உறவுகளாக இருந்தால் உங்களுக்கு இது ஒரு நல்ல காணியாக இருக்கும் என்று நான் நம்புறேன். ஏனென்று சொன்னால் இந்த காணியினுடைய மொத்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 38 லட்சம் என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். நிறைய உறவுகள் இவ்வாறு மலிவான விலையில வீட்டோட 4 பரப்பு காணி 3 பரப்பு காணி கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு காணி தேடும் நபராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இது ஒரு நல்ல காணியாக இருக்கும் என்று நான் நம்புறேன். நீங்கள் இந்த காணியை வாங்கி இந்த காணியில இருந்து கொண்டு படிப்படியாக நீங்கள் வீட்டை திருத்தி அழகான ஒரு வீடாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில
சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் இது போன்று உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கம், என்னுடைய தொலைபேசி இலக்கம், அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே.